இன்றைக்கு படிக்க போறது வன்கூட்டு தசை. சரியா? அப்ப இதுதான் வன்கூட்டு தசையில படம். வானா வன்கூட்டு தசை. தசை சரியா? சரி, நம்ம மலமளப்பு தசையில முதலாவது இயல்பு என்ன படிச்சோம்? முதலாவது இயல்பு கட்டமைப்புல முதலாவது இயல்பு என்ன படிச்சோம்? வன்கூட்டு தசையில எழுதிக்கிறத வாசிக்க முதலாவது கதிருருவானது. அப்ப அது என்ன வடிவம் என்ன என்று எழுதிக்கமன. அதாவது அந்த வன்கூட்டு ஒரு தசையில வடிவம் என்ன என்று எழுதிக்க முதலாவது இயல்பு. அப்ப இந்த இதை பார்த்து சொல்லுங்க பாப்போம். இது என்ன வடிவம் பண்ணி? இதுதான் ஒரு தசை நார். இது என்ன வடிவம்னு சொல்லுங்க. என்ன மாதிரி இருக்கிறது? இப்படி இருந்தா என்னது? இது என்னது? இது என்ன வடிவம்? இது கணிதத்துல என்னது? கணித பாடத்துல உருளை என்ன? அப்ப முதலாவது அப்ப வன்கூட்டத்தை செய்யற வடிவம் என்ன என்று கேட்டா உருளை வடிவானது. முதலாவது இயல்பு எழுதுங்க. நான் அங்க மலமுழப்பு தசையில வாத்திக்கும் முதலாவது அதாவது இந்த ஒரு வன்கூட்டு தசை நார் அல்லது வன்கூட்டு தசை களத்தில வடிவம் என்ன என்று கேட்டா இது என்ன வடிவம்? முதலாவது வந்து உருளை வடிவம். சரியா? முதலாவது எழுதுங்க உருளை வடிவம். சரியா? ரெண்டாவது இயல்பு என்ன எழுதிக்கும் ஜெயனப்? வரி இல்லாத தசை. என்னது? வரி இல்லாத தசை. ரெண்டாவது இயல்பு நம்ம ஓடருக்கு போவோம். முதலாவது வடிவத்தை எழுதிக்கும், ரெண்டாவது இயல்பு எழுதிக்கும் கிளையை பத்தி என்ன இந்த தசை நார்கள் தசை களம் வந்து கிளை இருக்கா கிளை இல்லையான்னு படிச்சுக்கோம். என்ன மலமுளப்பு தசையில கிளை இருக்கா கிளை இல்லையா? கிளையற்றது. கிளையற்றது. அப்ப இங்க என்ன இருக்க? கிளை இருக்கா கிளை இல்லையா? கிளை இருக்கா கிளை இல்லையா? இங்கேயும் வந்து இது வந்து ஒரு தனி உருளை வடிவான களங்கள் தான். அப்ப இங்க இது கிளைத்து காணப்படாது. அப்ப கிளையற்றது. இதுக்கும் கிளையற்றது. இப்ப இதுக்கு நேரம் தானே உருளை வடிவம். இங்க உருளை வடிவம்னு சொன்னா இங்க நேரத்துக்கு கதிர் உருவலி தானே. அப்ப அதுக்கு நேரம் உருளை வடிவம் எழுதுங்க. அப்ப ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள லேஸ் ஆயிக்கும். அப்ப இங்கேயும் கிளையற்றது. அப்ப இதுக்கு நேரா இதுக்கும் கிளையற்ற எழுதுங்க. மாறி மாறி குழப்பி எழுதாம இது இந்த இயல்பு என்ன எழுதிங்களோ அந்த இயல்பை இங்க எழுதுங்க. ஒப்பிட்டு எழுதுற மாதிரி. அதுக்குதான் டேபிள்ல சார். அப்ப எல்லாத்தையும் ஒரே பார்வையில பார்க்க வேண்டும். இப்ப இதுல வடிவத்தையும் இதுக்கு நேரா அதான் நேரா நீங்கன்னு சொன்னா இந்த மூன்றும் என்ன வடிவம் வந்து ஒரே பார்வையில வழங்கும். சரி, மூன்றாவது மிஸ்கா மூன்றாவது இயல்பு என்ன எழுதணும்? அஸ்பா என்ன எழுதணும்? மூன்றாவது இயல்பு வரி இல்லாத தசை. நேற்று ஓர்டருக்கு எழுத போலனே. நேற்று ஓர்டர் என்ன சொன்ன? முதலாவது வடிவம் என்ன என்று எழுத சொன்னேன். முதலாவது என்ன வடிவம் என்று எழுத சொன்னேன். அதுக்கு பிறகு அது கிளை அற்றதாண்டு எழுத சொன்னேன். மூன்றாவது எழுத சொன்ன கருவை பத்தி எழுதுங்க. அதை ஓர்டருக்கு எழுதுங்க. அதே ஓர்டருக்கு எழுதுங்க. அதுதான் சொன்னேன். அப்ப இதுக்கு நேரா இதே மாதிரி எழுதிட்டு போங்க. சரியா? முதலாவது வடிவம் என்ன, அதுக்கு பிறகு கிளையற்றது. அப்ப மறக்காது இயல்பு. அப்ப இதே ஓர்டருக்கு எல்லாத்தையும் எழுதினோம்னா அந்த ஓர்டர் மறக்காது. மூன்றாவது கருவை பத்தி எழுதணும். கரு என்ன தனிக்கருவா பல்கருவா கரு இருக்கா கரு இல்லையாண்டு எழுதணும். மலமுளப்பு தசையில கதிருருவான என்று எழுதணும். அதுல வந்து ஒரு கரு மத்தியில தனிக்கரு காணப்படும். இங்க வந்து இதை எடுத்தோம்னு சொன்னா இங்க கூட்டுக்கரு காணப்படும். சரியா? ஒரு கரு இல்ல பல கருக்கள் காணப்படும். இதுல கரு இதுல இருந்தா இப்படி பல கருக்கள் காணப்படும். அப்ப இது வந்து பலகரு உடையது. என்ன பல்கரு. மூன்றாவது இயல்பு இங்க தனிக்கரு ஒன்று எழுதிப்பீங்க. இங்க வந்து பல்கரு. நாலாவது இயல்பு தான் எழுதினோம் வரி இருக்கா வரி இல்லையாண்டு. அப்ப இங்க கதிருருவான கரங்கள் நான் மலமளப்பன் பாடமாக்க சொன்ன வலுவலுப்பன்ட்டு அங்க வரிகள் இருக்காது. என்ன அப்ப வரிகள் அற்றா இங்க என்ன செய்யுது? வரிகள் இருக்கா இல்லையா? நாலாவது இயல்பு
இதுல வந்து இப்படி வரிகளும் இருக்கு, குறுக்கு வரிகளும் இருக்கு, சமாந்தர வரிகளும் இருக்கு என்ன. அப்ப வரி கொண்டது, வரி கொண்ட தசை. நான்காவது இயல்பு வரி கொண்ட தசை. இதுல வந்து வரி அற்றது, இதுக்கு நேரம் எழுதுங்க வரி கொண்டது. இப்போ 4 இயல்பு விளங்கிட்டா. அப்ப இந்த ஆர்டருக்கே எழுதிட்டு போனீங்கன்னு சொன்னா அங்க எக்ஸாமுக்கு மறக்காது. முதலாவது என்ன வடிவத்தை பத்தி எழுதுறோம், ரெண்டாவது கிளைய பத்தி எழுதுறோம், மூன்றாவது வந்து கருவை பத்தி எழுதுறோம், நாலாவது வந்து அதுல வரி இருக்கா வரி இல்லையான்னு எழுதுறோம். சரியா? இது எழுதி முடிஞ்சா, இயல்பு எழுதி முடிஞ்சா, ஃபர்ஸ்ட் எழுதியாச்சா? ஓ சார். சரி, அடுத்தது இது இயல்புகள் முடிஞ்சு. அதுக்கு பிறகு என்ன எழுதணும்? அடுத்த ரோல் என்ன? அதுல இயக்கம் என்ன, செயற்பாடு, தொழிற்பாடு. அது எப்படி தொழிற்படும், எப்படி சுருங்கும், எப்படி விரியும், அது பிறகு அது எப்படி கலைப்படையும். அதுக்கு பிறகு நம் இச்சையில் தசையா இச்சையில் தசையான். நம்ம நினைக்கிற மாதிரி கட்டுப்படுத்த இயலும்டா அது இச்சையில் தசை, நினைக்கிற மாதிரி கட்டுப்படுத்த இயலாதண்டா இச்சையில் தசை. சரி, முதலாவது நீங்கள் என்ன சுருங்கி எப்படி விரைவா சுருங்கி விரியுமா அல்லது மந்தமா சுருங்கி விரியுமா? மலமளப்பு தசை என்ன என்ன எப்படி சுருங்கி விரியும்? மலமளப்பு தசை எப்படி சுருங்கி விரியும்? மலமளப்பு பாடமாக சொல்லி மந்தமாக என்று பாடமாக வச்சேன்னா, மந்தமாக என்ற மெதுவாக, இந்த மானாவும் இந்த மாணவாயும் பாடமாக சொல்லி மலமளப்பு. அடுத்து வந்து தொழிற்பாடு படிச்சோம்ன. மலமளப்பு தசை என்னையா மந்தமாக சுருங்கி விரியுமா? அப்ப வன்கூட்டு தசை எப்படி சுருங்கி விரியும்? மந்தமாவா இல்லாட்டி விரைவா சுருங்கி விரியுமா? நம்ம கையை மடக்கிறது, விரிக்கிறது, நடக்கிறது எல்லாம் மந்தமாக இருக்கா இல்லாட்டி விரைவா இருக்கா? விரைவா. விரைவான. அப்ப இங்க மந்தமாக சுருங்கி விரியும், இங்க விரைவாக சுருங்கி விரியும். முதலாவது இயல்பு தொழிற்பாடுல, வன்கொடு தசையில தொழிற்பாடுல முதலாவது விரைவாக சுருங்கி விரியும். விரைவாக சுருங்கி விரியும் விரியும் என்ன. முதலாவது இயல்பு விரைவாக சுருங்கி விரியும். இங்க படிச்சோம் மந்தமா சுருங்கி விரிஞ்சாலும் அது வந்து மந்தமாகத்தான் கலைப்படையுமா. இங்க வந்து இவர் என்ன செய்யறாரு, விரைவா சுருங்கி விரிகிறாரு, அப்ப விரைவா கலைப்படைவார். அப்ப விரைவாக சுருங்கி விரியும், இரண்டாவது விரைவாக கலைப்படையும். விரைவாக கலைப்படையும். அப்ப நம்ம வன்குட்டு தசைக்கு உதாரணமா இந்த கை மடக்கிற விரிக்கிற அதையெல்லாம் யோசிச்சிங்கன்னா வழங்கும். அப்ப இயக்கம் எப்படி இருக்க போகுது, விரைவா இருக்க போகுது. அப்ப விரைவா அவரு சுருங்கி விரிஞ்சாரண்டா அவருக்குரிய சக்தி என்ன செய்யும், விரைவா இல்லாம போயிடும். அப்ப விரைவாக கலைப்படையும். சரியா? இரண்டாவது இயல்பு. மூன்றாவது இயல்பு படிச்சம் ரெண்டு. ஒன்று இச்சையுள் இச்சையில் என்ன, இச்சையுள். அடுத்தது வந்து இச்சையில். இப்ப வன்கொடு தசையில என்னத்தை சொல்லலாம்? இதுல ரெண்டுலையும் என்னத்தை எந்த வகை என்று சொல்லலாம்? வன்கொடு தசை இச்சையுள் தசையா இச்சையில் தசையா? அஸ்பா மலமளப்பு தசை சொன்னோம், இச்சையில் தசை என்று. அப்ப வன்கொடு தசை என்று சொல்லலாம் இச்சையுள். இச்சையுள். அப்ப இச்சையுள் சொன்னா நம்ம நினைக்கிற மாதிரி அதனை இயக்கத்தை செஞ்சு கொள்ள இயலும். அப்ப அதுக்கு தான் சொல்றது இச்சையுள் தசை. அப்ப மூன்றாவது இங்க இச்சையில் தசை என்ற இயக்கம், அதுக்கு நேரம் எழுதுங்க இச்சையுள் தசை. இச்சையுள். அப்ப இது மூணு தான் இயக்கத்துக்குள்ள வர போகுது. என்ன, அது எப்படி சுருங்கி விரியுதுன்னு எழுதப்புறம், ரெண்டாவது வந்து அது எப்படி கலைப்படைன்னு எழுதப்புறம், அதுக்கு பிறகு அதுல இயக்கம். நம்மட இயக்கம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இயக்க இயலுமாத, இல்லாட்டி நம்ம நினைக்கிற மாதிரி இயக்க இயலாத. இப்போ மூன்றையும், இந்த மூன்று இயல்பையும் இந்த மூன்று இயல்போட ஒப்பிட்டு பாருங்க. இந்த 4 இயல்பையும் மலமளப்பு செய்யற 4 இயல்போட ஒப்பிட்டு பாருங்க. சரி, இது காணப்படுற இடம் வந்து பொதுவா நாங்க சொல்லலாம் எண்போட ஒட்டி காணப்படும். நம்மட இருக்க எண்பு எங்கெல்லாம் இருக்கோ அதோட ஒட்டி காணப்படுற தசை வந்து என்ன தசை? வன்கூட்டு தசை. சரியா? அப்ப எழுதுங்க. அடுத்தது 4வது ரோல் எழுதுங்க. காணப்படும் இடம்
எண்புடன் ஒட்டிய தசை. எண்புடன் ஒட்டிய தசை நாலாவது நாலாவது ரோல காணப்படும் இடமளினம் இங்கலினம் இறைப்பை, சிறுநீர்ப்பை, கருப்பை சுவர் மற்றும் குருதி கலந்த சுவர். இங்க எழுதுறோம் எண்போட ஒட்டிய பகுதி எல்லாம் காணப்படுற தசை வன்கூட்டு தசை. இதுல குறிஞ்சு கொள்ளுங்க. இதை குறிஞ்ச படத்துல இது இந்த இதை ஒன்றை சொல்றது, இந்த உருளை வடிவாரிக்கத்தை சொல்றது வன்கூட்டு தசை நார். வன்கூட்டு தசை நார். இந்த அப்படி காணப்படுற இந்த உருளை வடிவா காணப்படுறது சொல்றது வன்கூட்டு தசை நார். சரியா? இதை சொல்றது கீழே இருக்கிறது முதலுரு மென்சவ்வு. முதலுரு மென்சவ்வு. இந்த இதை காணப்படுற இதை சொல்றது கரு. சரி, அந்த உருளை வடிவமா இருக்க ஒன்றை சொல்றது வன்கூட்டு தசை நார். நம்ம தசைகள் படிச்சுக்கோம். வன்கூட்டு தசை களத்தாலயம், அதாவது தசை களத்தாலயமானது தசை நார் ஆலயமானது. என்ன இங்க இது வன்கூட்டு தசை நார், ஒரு நார். சரி, முடிஞ்சா வெளியே முடிஞ்சவில்லையே. இப்ப வன்கூட்டு தசை இயல்பை தந்தாலும் கண்டுபிடிக்க சொல்லணும், தெரியணும். அடுத்து வன்கூட்டு தசை இயல்பு எழுத சொன்னாலும் அதை எழுத தெரிஞ்சிக்கும். அதுக்கப்புறம் ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அடுத்து MCQல வரும், அந்த கூட்டுக்கல்வியில வரும். வன்கூட்டு தசைனால் இச்சையில் தசை அல்லது மலமளப்பு தசைனார் இச்சையுள் தசை. அப்ப பிள்ளை என்று தெரிஞ்சுக்கணும். மலமளப்பு தசை இச்சையுள் தசைன்ற பிள்ளை, அது வன்கூட்டு தசை இச்சையில் தசைன்னு சொன்னா அது பிள்ளை. MCQல எல்லாம் கட்டாயம் வரும் இது. அடுத்தது எழுதப்புறம் அடுத்த இது இதய தசை. சரியா? மூன்றாவது வகை இதய தசை. இப்ப மலமளப்பு தசையும் முடிஞ்சு வன்கூட்டு தசையும் முடிஞ்சு. சரியா? அப்ப இதுல அடுத்தது காணப்பட போறது இதய தசை. இதய தசையில படம் புரியல, கொஞ்சம் கீரணும். இதுல பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். நம்ம முதலாவது என்ன வடிவத்தை சொல்ல போறோம், ரெண்டாவது கிளை இருக்கா இல்லையான்னு சொல்ல போறோம், மூன்றாவது கருவை பத்தி சொல்ல போறோம், நாலாவது வரியை பத்தி சொல்ல போறோம். சும்மா ரஃபாக்கு இருங்க, நான் படத்தை அனுப்புறேன். பென்சிலால சும்மா கீறி வைங்க. இதை கவனிச்சுக்கணும். இதுகள் கொஞ்சம் டார்க் அடிக்கி. இந்த இது முக்கியம். இந்த இடைக்கிடைக்கு காணப்படுறது டார்க் அடிக்கி. இதுவும் ஒரு இயல்பு. இங்க வரிகள் ஒரே மாதிரி இருக்கும். இங்க இந்த டார்க் அடிக்கிறதுக்கு நாங்க ஒரு பேர் சொல்லுவோம். அதுக்கு பேர் இடை பூந்த வட்டத்தட்டு. அதுல அப்படி கருக்கள் காணப்படும். சரியா? சும்மா ரஃபா கறிவைங்க. அப்ப இதை சொல்றது இடை புகுந்த வட்டத்தட்டு. இடை புகுந்த வட்டத்தட்டு. அப்ப இது குறுக்கு, அதாவது நெடுக்கு வெட்டு முகம். இதை குறுக்கு வட்டா வட்டினோம்னு சொன்னா இப்படி வரும். இதுல இடையிடையே ஒரு வட்ட மாதிரி இப்படி தட்டுக்கள் இப்ப குறுக்கா இருக்கும்னு சொன்னா, இப்படி இருக்கும்னு சொன்னா இந்த இடையே வட்டத்தட்டு, ஒரு வட்ட வடிவான தட்டு ஒன்று இடையில பூந்துகிட்டு இருக்கும். அதைத்தான் இந்த டாக்காக்கு இருக்கும். அப்ப இடை பூந்த வட்டத்தட்டு. இது கரு, இது முதலுரு மென்சவ்வு. இந்த வரி எல்லாத்திலையும் இருக்கும். இப்ப இது சில டைம்ல இந்த கரு எங்க அமைஞ்சிருக்கேன்னு கேட்பாங்க. இப்ப வன்கூட்டு தசைனார்ல, மலமுளப்பு தசைனார்ல மத்தியில காணப்படும் கரு இங்க விளிம்புகளுக்கு தள்ளப்பட்டிருக்கும். இங்க இருக்காது கரு, அது விளிம்புகள்ல காணப்படும் கரு, பல்கரு. இப்படி பல்கருக்கள் அது ஒவ்வொன்ற கரு விளிம்புகள்ல காணப்படும்.
இங்க வந்து மத்தியில காணப்படும். இங்கவும் மத்தியில காணப்படும். சரியா கரு? அதை எழுத தேவையில்லை, அதை தெரிஞ்சு வச்சுங்க. எங்க அப்படி புளிம்புல காணப்பட்டா அது வந்து என்ன தசை? வன்கூட்டு தசை என்று அது பார்த்தோன்னே வழங்கணும். சரி, இந்த படம் கிரியாஜா? இல்ல சார். சும்மா நார்மலா கீறி வைங்க, நான் அனுப்புறேன். சும்மா ரஃபா கீறி வைங்க பெஞ்சிலா. சரி, அப்ப இதுல முதலாவது வடிவத்தை சொல்லப்படும். இது என்ன? இதுவும் என்ன வடிவம்? இது என்ன வடிவம்? இதுவும் உருளை வடிவம் தான். சரியா? உருளை வடிவமானது உருளை வடிவம். அப்ப இப்படி கன்ஃபியூஸ் ஆகுறது வந்து வன்கூட்டு தசையினாரும் இதய தசையினாரும். ஏன்டா ரெண்டும் வரிகள் கொண்டிருக்கு, ரெண்டும் உருளை வடிவானது. ஆனா பிரிக்கக்கூடிய இயல்புகள் கொண்டிருக்கு. என்ன பிரிக்கக்கூடிய பார்த்தனை வழங்குறது என்ன? என்னத்தை வச்சு நம்ம இது வன்கூட்டு தசைனார், இது இதய தசைனார்னு சொல்லலாம்? அந்த 4 இயல்புள்ள என்ன இயல்பு மாறுபட்டு ரெண்டுக்கும்? என்னது? என்ன இயல்பு மாறுபட்டு ரெண்டுக்கும்? கிளைகள். கிளை. ஏன்னா இங்க வந்து கிளை இல்ல, இங்க வந்து கிளை காணப்படுது. 25 இந்த 2 கிளை, இதே மாதிரி இந்த கிளை காணப்படுது. ஏன்னா அப்ப வன்கூட்டு தசைனாரும் இதய தசைனாரும் தந்தா அல்லது ஒப்பிட்டு சொல்லுங்க எது வேறுபடுதுன்னு சொன்னா அந்த எழுத தெரிஞ்சுக்கும். சரியா? முதலாவது வந்து உருளை வடிவானது. ரெண்டாவது வந்து இந்த ரெண்டும் கிளை அற்றது, இதய தசைனார் கிளை கொண்டது. கிளை கொண்டது. கிளை கொண்டதை கொஞ்சம் டார்க் பண்ணி வைங்க. ஏன்னா மற்ற ரெண்டும் இதை ஹைலைட் பண்ணி வைங்க. ஏன்னா இது ரெண்டும் கிளை அற்றது. அப்ப சிறப்பியல்பு இதுல காணப்படுறது கிளை கொண்டது. அப்ப அதை ஹைலைட் பண்ணி வச்சீங்கன்னா எது கிளை கொண்டதுன்றா இதயத்தை சேர்ந்து ஆட்டோமேட்டிக்கா வளரும். மூன்றாவது ஒரு ஒரு தசை நார் எடுத்தோம்னு சொன்னா இதுல ஒரே ஒரு கருதான் காணப்படும். சரியா? இப்படி எடுத்தோம்னு சொன்னா இது ஒரு தசை நாரட்டை எடுத்தோம்னு சொன்னா இதுல மத்தியில ஒரு கரு காணப்படும். அப்ப என்ன? தனிக்கரு. மூன்றாவது தனிக்கரு. அப்ப இங்க ஹைலைட் பண்ண வேண்டியது இங்க. ஏன்னா கருல இந்த பல்கருவை ஹைலைட் பண்ணி வைங்க. ஏன்? மலமளப்பு தசையிலையும் தனிக்கரு, இதய தசையிலையும் தனிக்கரு, மாறுபடுறது வந்து பல்கரு. சரியா? மூன்றாவது எழுவு என்ன? தனிக்கரு. கருவை பத்தி சொல்லிக்கோம். தனிக்கரு. மீட்டிங் முடிஞ்சா அடுத்த மீட்டிங் அடுத்த லிங்க்ல ஜாயின் ஆகுங்க. வெளியாஜா? வெளியாஜா? சேனம் வெளியாஜா? ஓ சார். அப்ப பிள்ளைகள் உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். இல்லையாஜா? எனக்கு பேர் சொல்லி தேவையில்லை. அப்போ ஒரு ஆள் எடுத்து பேர் சொல்லாம கூப்பிட்டாலும் சொல்ல இல்லை. சரியா? சொல்லுங்க பிள்ளைகள். கதைங்க நான் சும்மா சொல்றது தானே. ஓமா இல்லையாட்டு சொல்றது தானே. அதுக்கு ஒவ்வொரு ஆளுக்கு பேரையும் சொல்லணும். சரி, அப்ப வந்து கருவை பத்தி எழுதியாச்சு. அடுத்தது 4வது இயல்பு வரி. வரியை பத்தி சொல்லுங்க. வரி இருக்கா இல்லையா? வரி இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன்னா அப்ப இதுல வந்து 4வது இயல்புகள் இதுங்க வரி கொண்டது. வரி கொண்டது. அப்ப இந்த 4வது இயல்புக்கு எங்க ஹைலைட் பண்ணணும்? எங்க டிஃபரண்ட், எங்க மாறுபடுது? 3 தசையிலையும் இந்த 4வது இயல்பு எங்க மாறுபடுது? எதிர இயல்பு மலமளப்பு தசையில. ஏன்டா இங்க வரி அற்றது, மற்ற ரெண்டும் வரி கொண்டது. கிளை கொண்டது, கிளை கொண்டிருக்கா இல்லையாண்டு இயல்புல கிளை கொண்டது இதய தசை. தனிக்கருல வந்து கருவை பத்தி சொன்னோம்னா வித்தியாசமானது பல்கரு. வரி கொண்டதுல வித்தியாசமானது மலமளப்பு தசை. வரி அற்றது, மற்ற ரெண்டும் வரி கொண்டது. சரியா? இதுதான் 4 இயல்புகள். சரி, அடுத்தது வந்து 2வது தொழிற்பாடு. தொழிற்பாடு எடுத்தோம்னு சொன்னா இங்க இதே தசை வந்து மந்தமா தொழிற்படணுமா இல்லாட்டி வேகமா தொழிற்படணுமா?
மந்தமா தொழிற்படணுமா வேகமா தொழிற்படணுமா இதயத்தை? நான் என்னது சொன்னேன், இதயத்தை செய்யுங்க இருக்க மாட்டேன். இதயத்துல மட்டும்தான் இதயத்தை செய்திருக்கும் என்ன? அப்ப இதயம் மந்தமா தொழிற்படணுமா விரைவா தொழிற்படணுமா? விரைவு. விரைவா தொழிற்படணும் என்ன? அப்ப விரைவாக சுருங்கி விரியும். விரைவாக சுருங்கி விரியும். அடுத்தது வந்து களைப்படைகிறது. களைப்படைகிறது சொல்லுங்க. விரைவா களைப்படையுமா மந்தமா களைப்படையுமா? எப்படி? இதய திசை விரைவாக களைப்படையும். விரைவா களைப்படைஞ்சா நம்ம மூத்த பித்துருவோங்க. என்ன செய்யாது? இதய திசை வந்து களைப்படையாது. நம்ம அது களைப்படைஞ்சா நம்ம சரி என்ன இதயம் துடிக்கிறேன் இருந்தா என்ன செய்யும்? மூத்தாயிடுவான. அப்ப என்ன செய்யும்? இதய திசை வந்து களைப்படையாது. விரைவா இங்க சொல்ற மாதிரி விரைவா சுருங்கி விரையுமாயி விரைவா களைப்படைஞ்சா சரிதான் நம்ம. அப்ப ரெண்டாவது களைப்படையாது. களைப்படையாது என்ன? இது வந்து விரைவா களைப்படையும் மலமளப்பு தசை மந்தமா களைப்படையும் இதய தசை களைப்படையாது. மூன்றாவது இயல்பு என்ன? இச்சையில் தசையா இச்சையுள் தசையா? இச்சையில் தசையா இச்சையுள் தசையா? இச்சையில் தசை. இச்சையில் தசை. ஏன்னா நம்ம நினைக்கிறே இல்லை, நம்ம நினைச்சு அதை கட்டுப்படுத்திட்டு அது தானா என்ன செய்யுது? இயங்குது. அப்ப அது வந்து இச்சையில் தசை. இச்சையில் தசை. அப்ப இச்சையுள் தசை வந்து ஒன்றே ஒன்றுதான், வன்கூட்டு தசை மட்டும்தான் இச்சையுள் தசை. அடுத்து வந்து இதுல வந்து இந்த பாயிண்ட்ஸ்ல வந்து ஒரு இதை நோட் பண்ணீங்க சும்மா ஒரு வேற கலர் பென்னால இல்ல பென்சிலால விரைவா சுருங்கி விரியும்னு சொன்னா அவருக்கு கூட சக்தி தேவைன்னு. கூட சக்தி தேவைன்னா அங்க அதிக அளவான இலைமணி காணப்படும். நான் இங்க அதிக அளவான இலைமணி சொல்லிக்கேன் ஒரு இடத்த. பிரியிலயத்துல சொல்லிக்கோமா, தாவரத்துல பிரியிலயத்துல அது பிரியிடத்தால அதிக அளவு பிரியிடத்தால அங்க கூட வேலை செய்யணும். அப்ப அவருக்கு சக்தி கூட வேண்டும். அப்ப சக்தி பிறப்பிக்கிற இடம் வந்து இலைமணி. அதே மாதிரி இங்க ரெண்டு வன்கூட்டு தசையும் இதய தசை நார்லையும் விரைவா சுருங்கி விரைகிறதால அவருக்கு அதிக அளவு சக்தி தேவை. அப்ப அதிக அளவு சக்தி தேவை என்றால் இவருக்கு ரெண்டுக்கும் அதிக அளவான இலைமணிகள் காணப்படும். சும்மா மார்க் பண்ணீங்க, இதுக்கு கீழே அதிக அளவான இலைமணிகள் காணப்படும். அடுத்து நாலாவது என்ன? காணப்படும் இடம். காணப்படும் இடம் என்ன? இதய தசை. எங்க காணப்படுது? இதயம், இதய தசை. இதயத்துல இதயத்துல மட்டும்தான் இதய தசையை காணப்படும். அப்ப காணப்படுற இடம் இதயம். விளங்கிட்டா? மூன்று விளங்கிட்டா? ஒரே பக்கத்துல இருக்கிறதால நீங்க என்ன செய்யலாம்? ஒப்பிட்டு பாத்துக்கலாம். அதுதான் சொன்னா ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றுக்கு நேரம் அழுதுங்க. சரி முடிஞ்சா? அடுத்து அடுத்த இலையம் 3 இலையம் படிச்சிட்டோம். 4 இலையம் இருக்குன்னு சொன்னேன்னா என்னென்ன இலையம்லாம் இருக்கு? முதலாவது என்ன இலையம் படிச்சோம்? முதலாவது என்ன இலையம் படிச்சோம்? ஒரு ஆள் சொல்லுங்க. ஒரு ஆள் சொல்லுங்க. யாருண்டாலும் ஒரு ஆள் சொல்லுங்க. என்ன இலையம்லாம் படிச்சிக்கோம்? 4 இலையம் சொன்னா 3 இலையம் படிச்சிக்கோம். என்னென்ன இலையம்? வேலடி இலையம், தொடுப்பிலையம், தசை இலையம். தசை இலையம் என்ன? சரி. அப்ப நம்ம மேலனிலையம் என்ன செஞ்சிருக்கும்? 5 தொழில்கள் பார்த்தோம்னா அதுக்கு பிறகு தொடுப்பிலையம் என்னென்ன தொழில் செய்யும். அடுத்து வந்து தசையிலையம் வந்து சுருங்கி அசைவுக்கு உதவும் ஒரு தசையில திற ஒரு பாயிண்ட்ஸுக்குள்ள
அசைவு அது தொழில் வந்து அசைவு சுருங்கி விரிதல். அது என்னத்துக்கு உதவுதுன்னு சொன்னா அதுல தொழில் என்று கேட்டா அசைவு அல்லது சுருங்கி விரிதல் என்று அதுக்கு எழுதிவீங்க நோட் பண்ணி ஒரு இயல்புக்குள்ள தசை இழையத்துல கடைசியா 3 இதையும் இப்படி ஒரு பாயிண்ட் எழுதிவீங்க. அதுல தொழில் அல்லது செயற்பாடு என்ன என்று கேட்டா சுருங்கி விரிதல் அல்லது அசைவு, அசைவுக்கு உதவுதல். சரியா? சரி. அடுத்து 4வது கடைசி இலையம் படிக்கப்புறம் நரம்பு இலையம். சரியா? நம்ம நரம்புன்னு சொல்றது வந்து நம்ம உணர்ற எல்லாம் வந்து ஒரு நரம்போட தொடர்பட்டு ஏன்னா நம்மளுக்கு இருந்து வார வாசம் என்ன வாசம், அடுத்து பெயின் நோவு ஏற்படுறது, வாசம், மனம், அடுத்து வந்து காது கேட்கறது, அதெல்லாம் வந்து என்ன செய்யுது ஒரு நரம்பு தொகுதியோட சம்பந்தப்பட்டது. சரி, நம்மளுக்கு மைய நரம்பு தொகுதி என்று ஒரு நரம்பு தொகுதி இருக்கு. அதுல மூளையும் முன்னானும் வரும். இப்ப நம்மளுக்கு சிந்திக்கிறது, நம்ம ஒரு நான் நேற்று சொன்னது ஒரு முள்ளு குத்துதுன்னு சொன்னா அதுல வந்து முள்ளு குத்துற அந்த நியூஸ கணத்தாக்கம், அந்த மெசேஜ் சொல்றது வந்து கணத்தாக்கம். இப்ப நம்மளுக்கு ஒரு வாசம், ஒரு பொருள்ற வாசம் வருதுன்னா அந்த வாசத்தை நாங்க உணரணும். உணர்றதால அதுல வந்து ஒரு மெசேஜ், அதாவது கணத்தாக்கம் உருவாக்கப்படுது. அந்த கணத்தாக்கம் என்ன செய்யுது நம்மளோட மூளைக்கு போகுது. மூளை போய் அங்க ப்ரொசஸ் ஆகி அது என்ன வாசம் வந்து அந்த மூளை கண்டுபிடிக்குது. சரியா? அதுதான் சொல்றது. அப்போ ஒரு இடத்துல இருந்து வர கணத்தாக்கத்தை மைய நரம்பு தொகுதி கடத்துறது. அங்க இருந்து நான் நேற்று சொன்ன உதாரணத்துல முள்ளு குத்து தானே, முள்ளு குத்துனா அதுல இந்த தோல்ல இருக்க நரம்பு வந்து அதுக்குரிய கணத்தாக்கத்தை, அதுக்குரிய மெசேஜை நம்ம மூளைக்கு கொடுக்குது. மூளை அல்லது முன்னானுக்கு கொடுக்குது. அப்ப முன்னான் என்ன செய்யுது, அதுக்கு வழங்குது நம்முடைய காலில் முள்ளு குத்து. அப்ப அதுக்குரிய இதுல இருந்து ஒரு நரம்பு தொகுதி என்ன செய்யும், முன்னானுக்கு போயிட்டு கொடுக்கும். முன்னானில இருந்து இன்னொரு நரம்பு என்ன செய்யும், திருப்பி காலுக்கு போகும். காலில் முள்ளு குத்து, காலை தூக்குங்க ஏன்னா அப்ப அது கால் தூக்குறோம். அப்ப நம்ம ஒரு புலனங்கத்துல புலனை வாங்கி அதுக்குரிய விளைவை காட்டுறோம். நேற்று ஒரு விளைவு காட்டி என்ற ஒரு இயல்பு சொன்னேன். எதுக்கு விளைவு காட்டி என்ற ஒரு இயல்பு சொன்னேன்? விளைவு காட்டி எதுக்கு வரும்? விளைவு காட்டின்னு சொன்னல ஒரு இயல்பு, ஒரு இளையத்துல விளைவு காட்டியாக தொழிற்படும் என்று சொன்னேன். அது எந்த இளையம்? எந்த இளையம் ஞாபகம் வைக்க சொன்னேன்? தசை இலையமான தசை இலையம் வந்து ஒரு விளைவு காட்டியாக தொழிற்படும். அப்ப நம்ம ஒரு புலனங்கத்தை புலனை வாங்கி சூழல் ஏற்படுற ஒரு இதை வாங்கி அதுக்குரிய விளைவை காட்டுறதுதான் சொல்றது விளைவு காட்டி. சரியா? சரி. அப்ப ஒரு நரம்பு தொகுதி எடுத்தோம்னு சொன்னா, அப்ப ஒரு மனிதனை எடுத்தோம்னு சொன்னா, விலங்கு அங்கி எடுத்தோம்னு சொன்னா அதுல அடிப்படை அழகு என்ன? களம். அதே மாதிரி ஒரு நரம்பு இலையத்தை எடுத்தோம்னு சொன்னா அதுல அடிப்படை அழகு என்ன? ஒரு இளையத்திற அடிப்படை அழகு என்ன? ஒரு இளையத்தை எடுத்தா அதுல அடிப்படை அழகு என்ன? இளையம் எப்படி உற்பத்தி ஆகி களம். ஒரு இளையத்திற அடிப்படை அழகு களம். அப்ப நரம்பு இளையத்திற அடிப்படை அழகு என்ன இருக்கும்? ஒரு இளையத்திற அடிப்படை அழகு களம். அப்ப நரம்பு இளையத்திற அடிப்படை அழகு நரம்பு களம். நரம்பு களம். அப்ப இந்த கீரிக்கிறது வந்து இதுதான் ஒரு நரம்பு களம். சரியா? அப்ப இளையத்திற அடிப்படை அழகு களம்னு சொன்னா ஒரு நரம்பு இளையத்திற அடிப்படை அழகு அதுக்குரிய நரம்பு களம். சரியா? இதுதான் வந்து நரம்பு களத்திற மாதிரி உருப்படம். இது வந்து எம்சிக்யூக்கு வரும் அல்லது கட்டாயம் ஸ்ட்ரக்சருக்கு வரும் பேரிட சொல்லி. சரியா? அப்ப நம்ம இதுல பேரிடுவோம். இது இந்த நட்சத்திர ஸ்டார் ஷேப்ல இருக்கிறத நாங்க சொல்லுவோம் கள உடல். ஏன்னா ஒரு களம் வந்து நம்ம தாவர களம், விலங்கு களம் மட்டும் படிச்சு இப்போ மலை கள புன்னங்கங்கள், கரு, பச்சைருமணி, இலைமணி அதெல்லாம் காணப்படும். அதே மாதிரி இந்த நரம்பு களத்திற கள உடல் வந்து இதுதான். இங்கதான் வந்து இலைமணி, பச்சைருமணி, கரு, புன்வெற்றிடம் எல்லாம் காணப்பட போறது இந்த கள உடல்ல. சரியா? சரி. இப்ப இதுல வந்து நான் சொன்னதானே ஒரு நம்மளுக்கு காலில் முள்ளு குத்துன்னு சொன்னா அங்கேருந்து ஒரு மெசேஜ் ஒரு நரம்பு கொண்டு போகணும். அது வந்து முன்னான் அல்லது மூளையிலிருந்து அதுக்குரிய முள்ளு குத்து வந்து இன்னொரு மெசேஜ கீழே கொண்டு போகணும். அப்ப ஒன்று கொண்டு வருது, ஒன்று கொண்டு போகுது. அப்ப இடையில ஒன்று இருக்கு. அப்ப 3 வகையான அதாவது நரம்பு களங்கள் என்ன செய்ய போகுது,
பங்கு கொள்ள போது ஒரு கணத்தாக்கத்தை கடத்துறது. கணத்தாக்கம் சொன்னா ஒரு மெசேஜ். இப்போ முள்ளு குத்துறத ஞாபகம் வச்சிங்க. அதுல ஏற்படுற மெசேஜ் என்ன? முள்ளு குத்து, முள்ளு காலில் முள்ளு குத்துது, அதுதான் மெசேஜ். அதைத்தான் சொல்றது நாங்க கணத்தாக்க முடியும். சரி, நம்ம முன்னுக்கு அந்த ஒரு கிராஃப்னு போட்டிருந்தாங்க 4 படிக்கணும் மேல நிலையம் நரம்பிலையம். கடைசியா பாடிச்சிங்க நரம்பிலையத்துல 3 வகையான நரம்பு களம் படிச்சுக்க என்னென்ன வாசிங்க. ஒரு 3 வகையான நரம்பு களம் இருக்குன்னு படிச்சுக்கணும். என்ன என்ன நரம்பு களம் என்ன பாசிங்க, அதுல என்ன என்ன எழுதிக்க முடியும்? புலன் நரம்பு களம் அல்லது இடை உட்காவு நரம்பு களம். புலன் நரம்பு களத்தை தான் புலம் நரம்பு களத்தை நாங்க உட்காவு நரம்பு களம்னு சொல்லலாம். அடுத்தது இடைத்தூர் நரம்பு களம், இடைபூந்த நரம்பு களம். அடுத்தது நரம்பு களம், இயக்க நரம்பு களம். இயக்க நரம்பு களத்தை நாங்க என்ன சொல்லலாம்னு இருக்கு? வெளிக்காவு நரம்பு களம். சரி, இப்ப நம்மளுக்கு என்ன செய்ய போகுது? உட்காவு நரம்பு களம் என்ன செய்ய போகுது? முதலாவது நம்மளுக்கு காலில் முள்ளு குத்த வேண்டாம், அதுல இருக்க மெசேஜை முதலாவது மூளைக்கு கொண்டு வரவரு என்ன? உட்காவு நரம்பு களம். என்ன அவர் என்ன செய்வாரு? புலனங்கத்திலிருந்து கணத்தாக்காத மெசேஜ மைய நரம்பு தொகுதிக்கு கொண்டு வருவார், அவர வேலை. அடுத்தது இடைத்தூது நரம்பு களம்னு சொன்னா மைய நரம்பு தொகுதியில, அது இடைத்தூது நரம்பு களம் மைய நரம்பு தொகுதியில காணப்படும். ஏன்னா இங்க இருந்து கொண்டு வரத நான் சொன்னேன், இங்க இருந்து ஒரு நரம்பு களம் கொண்டு வருவாரு, திருப்பி இங்க இருந்து கொண்டு போவாரு. அந்த ரெண்டுக்கும் இடையான இவர்ல இருந்து மற்றவருக்கு மெசேஜ் பாஸ் பண்றவர் தான் ஒரு ஆள் கொண்டு போகணும், இடையில ஒரு ஆள் இருக்கணும், மற்றவர் இங்க இருந்து இங்க கொண்டு போகணும். என்ன இப்ப கணத்தாக்கம் எப்படி கடத்தப்பட போகுது? இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க. என்ன அப்ப முதலாவது உட்காவு நரம்பு களம் என்ன செய்யப்படுறாரு? காலில இருந்து ஒரு மெசேஜ் இங்க கொண்டு வரப்படுறாரு மைய நரம்பு தொகுதி. மைய நரம்பு தொகுதியில யார் இருக்கப்படுறாரு? இடைத்தூது நரம்பு களம் இருக்கப்படுறாரு. அவர் என்ன செய்யப்படுறாரு? இங்க இருந்த மெசேஜ வாங்கி இயக்க நரம்பு தளத்துக்கு கொடுக்கப்படுறாரு, அவர வேலை. இயக்க நரம்பு களம் என்ன செய்யப்படுறாரு? மைய நரம்பு தொகுதியில இருந்து விளைவு காட்டிக்கு திருப்பி கொண்டு போறாரு. சரியா? இப்ப இதுதான் ப்ரோசஸ். அப்ப 3 வகையான நரம்பு களம் இதுக்கு பாடம் பார்த்துக்கணும். அதுல என்னென்ன ஒவ்வொரு நரம்பு களமும் என்னென்ன தொழிலை செய்து பார்த்துக்கணும். சரியா? இப்ப விளங்கிட்டு தானே? இப்ப உட்காவு நரம்பு களம் முதலாவது மெசேஜை கொண்டு வைத்து மூளைக்கு கொடுப்பாரு, மூளைக்கு அல்லது முன்னானுக்கு மைய நரம்பு தொகுதி. அங்க இடைத்தூது நரம்பு களம் இருப்பாரு, இவர்கிட்ட வாங்கி மெசேஜ இயக்க நரம்பு களத்துக்கு கொடுப்பாரு. இயக்கு நரம்பு களம் என்ன செய்வாரு? இங்க இருந்து வாங்கின மெசேஜை திருப்பி விளைவு காட்டிக்கு கொண்டு போவார். அப்ப நம்ம ஒரு புலனை வாங்கினோம்னு சொன்னா அதுக்குரிய விளைவை காட்டுறதுதான் விளைவு காட்டி. அப்ப அந்த விளைவு காட்டிக்கு கொண்டு போறவர் தான் இயக்க நரம்பு களம் அல்லது வெளிக்காவு நரம்பு களம். சரியா? சரி, இப்ப இது ஒரு நரம்பு களத்திர படம். இது கள உடல். இவர் என்ன செய்வாருன்னு சொன்னா மெசேஜ கள உடலை நோக்கி கொண்டு வர்றாரு. அப்ப இது என்ன ஆയിരിக்கும்? இது என்ன களமாயிருக்கும்? நம்ம சொன்ன 3 நரம்பு களத்துல இவர் இந்த அறிக்கைவரு இவரெல்லாம் கள உடலை நோக்கி மெசேஜ கொண்டு வராரு. அப்ப இவர் என்ன களமா இருக்கும்? சொல்லுங்க பாப்போம், சொல்லிக்கிறது விளங்கிக்காண்டு பாப்போம். அந்த 3 வகை நரம்பு களத்துல இந்தாக்கியது என்ன நரம்பு களமா இருக்கும்? இவர் மெசேஜ கள உடலை நோக்கி கொண்டு வரவர் யாரா இருப்பாரு? சொல்லுங்க. உட்காவு நரம்பு களம் அல்லது புலன் நரம்பு களம். ஏன்? அவர் தான் மைய நரம்பு தொகுதியை நோக்கி மெசேஜை கொண்டு வரவர். என்ன அப்ப இவருக்கு பேர் இவரெல்லாம் உட்காவு நரம்பு களம். உட்காவு நரம்பு களம். சரியா? இவர் என்ன செய்ய போறாரு? இந்த அறிக்காரு இவர் குறுகியது. என்ன இதுல இருந்து கள உடல்ல நீட்டமா ஒண்ணு இருக்கும். என்ன சரி, இவர் என்ன செய்வாருண்டா மெசேஜ கள உடல்ல இருந்து கொண்டு போறாரு. அப்ப இவர் யாரா இருப்பாரு? விளைவு காட்டிக்கு கொண்டு போறாரு. இவர் யார்? வெளிக்காவு நரம்பு களம் அல்லது இயக்க நரம்பு களம்னு சொல்லலாம். வெளிக்காவு நரம்பு களம். நரம்பு களம்னு சொல்லலாம், நரம்பு முளை என்று சொல்லலாம். சரியா? முளை அல்லது களம் எது சொன்னாலும் பரவாயில்ல. நரம்பு முளை என்று சொல்லலாம். இங்க நரம்பு முளை என்று எழுதிவீங்க. சரியா? நரம்பு முளை. முளை என்று சொன்னா ஒரு இப்படி வயர் மாதிரி இருக்கிறதுதான் நரம்பு முளை என்று சொல்றோம். அப்ப இவர்
மெசேஜ் கள உடலை நோக்கி கொண்டு வராருன்னு சொன்னா அவர் உட்காவு நரம்பு மூளை. இவர் வந்து கள உடல்ல இருந்து கொண்டு போறான்னு சொன்னா அவரு வெளிக்காவு நரம்பு மூளை. சரியா? சரி, இங்க வந்து இப்படி ஒரு அமைப்பு கட்டமைப்பு காணப்படும். இதை நாங்க சொல்றது மயலின் கவசம். மயலின் கவசம். சரியா? இப்ப ஒரு வயர் இருக்கி, அந்த வயரை மேலால கோட் பண்ணி இருக்கு. இவரு சின்ன சின்னதா கோட் பண்றேன்னா மூடி கட்டி கட்டியா இருப்பாரு. அதாவது வெளிக்காவு நரம்பு களத்துல வெளிக்காவு நரம்பு முறைய என்ன செய்வாரு, துண்டு துண்டா ஒவ்வொரு இடத்த இருப்பாரு. இவருக்கு இடையிலான இந்த இதை சொல்றது இரண்வியரின் கணு. சரியா? அப்ப ரெண்டு மயலின் கவசம், இது வெளிக்காவு நரம்பு களம்டா இப்படி தொடர்ச்சியா இவர் இருக்க மாட்டார் மயலின் கவசம். இது வெளிக்காவு நரம்பு இப்படி இடையிடையே தான் விட்டு விட்டு இருப்பாரு. அப்ப இதுல வந்து இடையிடையே இடைவெளி இருக்கும். இந்த இடைவெளி இந்த விளங்குதா? இந்த இடைவெளி, இந்த இடைவெளியை நாங்க சொல்லுவோம் இரண்வியரின் கரு. இரண்வியரின் கணு. சரியா? விளங்கிட்டா? சொன்னது விளங்கிட்டா? விளங்கிட்டான்னு சொல்லுங்க பாப்போம். சொன்னது விளங்கிட்டாண்டு. அப்ப நரம்பு களத்துல செயற்பாடு, 3 நரம்பு களத்துல செயற்பாடு விளங்கிட்டா என்னென்ன செய்யுதுண்டு? என்ன விளங்கிட்டா? 3 நரம்பு களத்துல செயற்பாடு என்னன்னு விளங்கிட்டா? விளங்கிட்டு. சரி, இப்ப இதுல வந்து இருக்க கட்டமைப்பு விளங்கிட்டா? நான் சொல்லி இது விளங்கிட்டா? இந்த மயிலின் கவசத்தை பத்தி சொன்னே விளங்கிட்டா? அது வந்து வெளிக்காவு நரம்பு முளைய தொடர்ச்சியா மூடி காணப்படாது. வெளிக்காவு நரம்பு களம் இருக்கேன்னு சொன்னா இடையிடையே தான் இப்படி காணப்படும். என்ன இடையிடையே காணப்படும் என்று சொன்னா அதுக்கு இடையில ஒரு இடைவெளி வரும். இந்த இடைவெளியை தான் நான் சொல்றது இரண்வியரின் கணு. சரியா? மயிலின் கவசம் ஏன் இருக்காரண்டா நம்மளுக்கு என்ன செய்யணும், கணத்தாக்கத்தை கடத்தணும், ஒரு மெசேஜை கடத்தணும். என்ன கடத்துற வேகத்தை, அந்த மெசேஜ் அதாவது கணத்தாக்கம், 2000 கடத்தாக்கம் கடத்தப்படுற வேகத்தை அதிகரிக்கிறதுக்கு தான் மயலின் கவசம் உதவுது. ஏன்னா ஒரு முள்ளு குத்துனன்னு சொன்னா குயிக்கா என்ன செய்யணும், கணத்தாக்கத்தை கடத்தணும். சுணங்கி கடத்துனா என்ன செய்யலாம், முள்ளு குத்தி அங்கால வெளியாலையும் வந்துடும். ஏன்னா அவ குயிக்கா, அதாவது வெளிக்காவு நரம்பு புலையில கடத்தப்படுற கணத்தாக்குற வேகத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு தான் இந்த மயலின் கவசம் காணப்படுது. சரியா? விளங்கிட்டா? மயலின் கவசத்துல தொழில் என்னன்னு விளங்கிட்டா? சரி, இப்ப உட்காவு நரம்பு முலையில இடைத்தூது நரம்பு முலை, அடுத்து வந்து வெளிக்காவு நரம்பு முலை, அல்லாது புல நரம்புக்களம், மைய நரம்புக்களம், அடுத்து இயக்க நரம்புக்களம். அது விளங்கிட்டா? மூன்று எங்கெங்க இருக்கி எங்க என்னென்ன தொழிலை செய்யுதுன்னு விளங்கி இருக்கணும். சரியா? சரி, அப்ப நரம்பிலையை மட்டும் போட்டுட்டு இந்த படத்தை கீறுங்க. இந்த படம் ஸ்ட்ரக்சர்ல வரும் பிள்ளைகள் பெயர் சொல்லும். விளங்கல? விளங்கலமா? இதுல கரு இல்லையா படத்துல? கரு சோரி இந்த அடி ஏன்னா கரு குறிக்கையில இதுல கரு இந்த அடி ஏன்னா நடுவுல மத்தியில காணப்படுறது ஒரு கரு. அப்ப நான் சொல்லி இந்த களவுடல்ல கரு, இலைமணி, விலங்கு களத்துல காணப்படுற எல்லாம் இந்த களவுடல்ல காணப்படும். இந்த இதை சும்மா நார்மலா கீறி வைங்க, நான் படத்தை அனுப்புறேன். பென்சிலால கீறி அதுக்குரிய இதை குறிச்சு வைங்க. ஸ்ட்ரக்சர்ல வரும். சரியா? அடுத்து வந்து எஸ்ஏலையும் எழுதுறதுக்கு வரும். படத்தை கீறி முதலாவது அந்த ஒரு கேள்வியில 5-6 சப் கேள்வி என சப்கேஷன் இருந்தால் அதுல வந்து முதலாவது கேள்வி வரும் நரம்பு களத்தின், அதாவது அடிப்படை அழகு, நரம்பிலயத்தின் அடிப்படை அழகான நரம்பு களத்தின் பெயர் படத்தை வரைந்து பெயரிடுகன்னு சொன்னா களவுடல், உட்காவு நரம்புலை, மயலின் கவசம், இரண்டியரின் கணு, வெளிக்காவு நரம்பு முலை, கரு, இவ்வளவும் குறிக்கும். இது என்ன நரம்பு களம்? என்ன நரம்பு களம்? நரம்பு களம் என்ன? நரம்பிலேயத்திர அடிப்படை அழகு. நரம்பு களத்தின் அடிப்படை அழகு என்னன்னு கேட்டா உங்களுக்கு விளங்கணும் நரம்பு களம். சரி, அதுக்குரிய படத்தை விடுங்க, விட்டுட்டு எழுதுங்க கீழே
அது இடத்த படங்கிறதுக்கான இடத்த விடுங்க, நான் அனுப்புறேன் படம். சரி, முதலாவது பாயிண்ட் சொல்லுங்க. நரம்பிலயத்தின் அடிப்படை அலகு நரம்பு களம் ஆகும். நரம்பிலயத்தின் அடிப்படை அலகு நரம்பு களம் ஆகும். அடுத்தது நரம்பு களம் 2 பகுதிகளை கொண்டிருக்கும். 2வது பாயிண்ட். 2 பகுதிகள் என்ன? ஒன்று கள உடல், அடுத்து நரம்பு நார். நரம்பு நார்ல இல்ல 2 வகையான நரம்பு நார்கள் இருக்கு. என்ன எல்லாம்? நரம்பு நார்ன்னு சொன்னா நரம்பு களம் அல்லது நரம்பு மூளை. நரம்பு மூளை, நரம்பு நார்ன்னு சொன்னா எல்லாம் ஒன்றுதான். அப்ப இதுல முதலாவது 2 பகுதி இருக்காம். ஒன்று கள உடல், அடுத்தது நரம்பு நார்கள். அப்ப நரம்பு நார் இதுல 2 வகை இருக்கு. என்ன எல்லாம்? என்ன வகை நரம்பு நார்கள் இருக்கு இதுல? 2 வகை நரம்பு நார். என்னெல்லாம்? உட்காவு நரம்பு. உட்காவு நரம்பு முளையும், அடுத்து வெளிக்காவு நரம்பு முளை. அப்ப 2வது பாயிண்ட் சொல்லுங்க. நரம்பு களம் 2 பகுதிகளை கொண்டிருக்கும். அல்லது இப்படி எழுதினாலும் சரி. நரம்பு களம் இப்படி இந்த படத்தை போட்டு வச்சாலும் சரி. 2வது பாயிண்ட். ஒன்று கள உடல், அடுத்தது என்ன? நரம்பு நார்கள். சரியா? நரம்பு நார்கள். இந்த நரம்பு நார்ல 2 இருக்கு. ஒன்று உட்காவு, அடுத்தது வெளிக்காவு. நரம்பு களம் 2 பகுதியில கொண்டிருக்கு. ஒன்று கள உடல், அடுத்து நரம்பு நார். நரம்பு நார்ல உட்காவு மற்றும் வெளிக்காவு. அந்த நரம்பு களத்துல கேள்வி கேட்டா இந்த படம் உங்களுக்கு மனசுல வந்தாலே விளங்கிரும். இல்ல கள உடல் இருக்கு, 2 நரம்பு நார் இருக்கு, மயலின் கவசம் இருக்கு. மயலின் கவசத்தை தொழில் என்னன்னு சொன்னேன். என்ன? அப்ப அதுலயே இந்த படத்தை மனசுக்குள்ள வந்தாலே எல்லா கேள்விக்கும் விட வந்துடும். சரி, அடுத்த எழுத தேவையில அடுத்து சொல்ற போல இங்க நான் சொன்னேன் தானே, நரம்பு களத்துல என்ன ஒரு சாதாரண விலங்கு களத்துல காணப்படுற கரு, வேற என்ன காணப்படும்? இலைமணி, இலை சோசம், கொள்கையுடல், அதெல்லாம் காணப்படும். அது எழுத தேவையில அதை ஞாபகத்துல வச்சுங்க. சரி, அடுத்து முக்கியமான என்னன்னும் மயலின் கவசத்தை பத்தி எழுதுறோம். அடுத்த பயிற்சி எழுதுங்க. முள்ளந்தண்டுள்ள விலங்கு களங்களில், அதாவது முள்ளந்தண்டுள்ள விலங்கு களத்துல மட்டும்தான், அதாவது நரம்பு களத்துல முள்ளந்தண்டுள்ள விலங்குகளின் நரம்பு களத்துல மட்டும்தான் என்ன காணப்படுமா? மயலின் கவசம் காணப்படுமா? அதை முள்ளந்தண்டுள்ள என்று அதுக்கு ஹைலைட் பண்ணி. அப்ப முள்ளந்தண்டுள்ள விலங்குகளின் நரம்பு களத்தின் இது எந்த முளையில காணப்படுது? 2 முளை இருக்கு. வெளிக்காவு நரம்பு முளை, உட்காவு நரம்பு முளை. மயலின் கவசம் எங்க காணப்படுது? உட்காவு நரம்பு முளையிலையா, வெளிக்காவு நரம்பு முளையிலையா? எந்த நரம்பு முளையில காணப்படுது? உட்காவு. இது உட்காவு நரம்பு முளையா? வெளிக்காவு. வெளிக்காவு. என்ன செய்யணும்? நரம்பு கணத்தாக்கத்தை நம்ம கடத்தணும் சொன்னா குயிக்கா வார வேகத்துக்கு என்ன செய்யணும்? வார வேகத்தை விட அதிகமான வேகத்துல கீழே விளைவு காட்டிக்கு சொல்லணும். நம்மளுக்கு முள்ளு குத்துது. அப்ப கொண்டு போறது, களத்துல இருந்து கொண்டு போறது தகவல் என்ன? வெளிக்காவு நரம்பு. அப்ப அதுல வேகத்தை தான் அதிகரிக்கணும். அந்த வேகத்தை அதிகரிக்கத்தான் வெளிக்காவு நரம்பு முறையில மயலின் கவசம் காணப்படுது. இப்ப நீங்க கவனமா இருந்துக்கணும். கள உடல் தந்து குறுகிய சின்ன முளைகளை தந்தா இந்த முளையிற இந்த தூரத்தை பாருங்க, இதெல்லாம் சின்னது என்ன. ஆனா இது நரம்பு முளையிற வெளிக்காவு நரம்பு முளையிற தூரத்தை பாருங்க, பெருசு என்ன. அப்போ ஒரு கள உடல்ல இருந்து பெருசா காணப்படுறதுதான் வெளிக்காவு நரம்பு முளை. சரியா? சின்னதா குறுகியது உட்காவு நரம்பு முளை. உட்காவு நரம்பு முளை புலனங்கங்கள்ல இருந்து தகவலை கள உடலை நோக்கி கொண்டு வரும். வெளிக்காவு நரம்பு முளை இங்க இருந்து கள உடல்ல இருந்து தகவல்களை, மெசேஜ, கணத்தாக்கத்தை வெளி நோக்கி விளைவுகாட்டியை நோக்கி கொண்டு செல்லும். அப்ப பாயிண்ட் எழுதிட்டீங்களா? முள்ளந்தண்டுள்ள விலங்குகளின் நரம்பு களத்தின் வெளிக்காவு நரம்பு முளையில் மயலின் கவசம் காணப்படும். அப்ப என்ன?
முள்ளந்தண்டுல விலங்குகளின் நரம்பு களத்தில், அதாவது எங்கேயாம் முள்ளந்தண்டுல விலங்குகள நரம்பு களத்தில், நரம்பு களம் நரம்பு களம், நரம்பு களத்துல எதுல காணப்படுது? வெளிக்காவு நரம்பு முலையில். அப்ப அதையும் ஹைலைட் பண்ணீங்க. இது இதெல்லாம் வர்றது கூட்டுகளிலாம் வரும். அதுக்கு பிறகு சொல்லுவாங்க, முன்னுக்கே தருவாங்க, முள்ளந்தண்டுல விலங்குகளில் நரம்பு களத்தில் உட்காவு நரம்பு முலையில் என்று தந்துருவாங்க. நீங்க என்ன முள்ளந்தண்டுல விலங்குகளில் நரம்பு களத்தில் தானேன்னு சொல்லி அது சரியான கூட்டம் எடுத்துருவீங்க. இப்ப எல்லாத்தையும் வாசிக்கணும். முள்ளந்தண்டுல விலங்கு நரம்பு களத்துல வெளிக்காவு நரம்பு முலையில் மயலின் கவசம் காணப்படும். அடுத்து அடுத்த பயன் சொல்லுவீங்க, மயலின் கவசத்தின் தொழில் அல்லது மயலின் கவசம் கணத்தாக்கத்தை விரைவாக கடத்துவதற்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது மயலின் கவசத்தின் தொழில் கணத்தாக்க வேகத்தை அதிகரித்தல், அதாவது கடத்தப்படும் வேகத்தை அதிகரித்தல். இப்படி எழுதுங்கண்ணே. மயலின் கவசமானது கணத்தாக்கம் என்ன சொன்னது? கணத்தாக்கம் சொன்னா மெசேஜ். சரியா? மெசேஜ் தான் நாங்க சொல்றது கணத்தாக்கம். நீங்க அந்த முள்ளு குதிரத்தை ஞாபகம் வச்சிருந்தாலே எல்லாத்துக்கும் சரி. முள்ளு குத்துறதுல இருந்து அந்த முள்ளு குத்து மூளைக்கு சொல்றதுதான் மெசேஜ். அதை ஒரு ஆள் அங்கிருந்து கீழே காலில இருந்து கொண்டு வர ஒரு ஆள், அதுல இருந்து இயக்க நரம்பு களத்துக்கு கொடுக்குற ஒரு ஆள், அங்கிருந்து இயக்க நரம்பு அதாவது மூளையிலிருந்து இன்னொரு கீழே திரும்பி கால் தூக்குறதுக்குரிய மெசேஜ் கொண்டு போறவர் இன்னொரு ஆள். மயலின் கவசமானது கணத்தாக்கம் விரைவாக கடத்த உதவும். கணத்தாக்கத்தை விரைவாக கடத்த உதவும். சரி, முடிஞ்சா? சரி, இன்றைக்கு இதோட முடிப்போம். இன்னும் கொஞ்சம் இருக்கு, ஒரு 2 பக்கத்து நோட்ஸ் இருக்கு, அதுல ஒரு படம் தான் இருக்கு. அதை அடுத்த கிளாஸ்ல செஞ்சுட்டு அதோட யூனிட் முடியுது. கேள்விகள் பார்த்துட்டு வாங்க, கேள்வி செய்வோம் அடுத்த கிளாஸ்ல இதை முடிச்சிட்டு. சரியா? 6 மணிக்கு நான் சந்திப்போம். படிச்சுட்டு வாங்க பிள்ளைகள். அங்கே தெரியாம இருக்க வேணாம், படிச்சுட்டு வாங்க. சரியா? சரி, அப்ப அடுத்த கிளாஸ்